ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனையோட 4ஓட ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகவா லாரன்ஸ் திரும்பவும் அவரோட சாப்டரான முனி 5 கையில் எடுத்துட்டாரு. ஒரு 2 மந்த் பேக்கவே இந்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் நம்ம ராகவா லாரன்ஸ் இருந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் கிடையாது, ஒரு சின்ன ரூமர் மாதிரி தான் போயிட்டு இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார். காஞ்சனா 4 ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது முனி 5 இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. செப்டம்பரில் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ண நம்ம ராகவா லாரன்ஸ் பிளான் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அண்டர் படத்தில் ஷூட்டிங்கில் இருக்காரு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்க்கலாம், நம்ம ராகவா லாரன்ஸோட லைனை பொறுத்தவரைக்கும் ஒரு லைனப்பில் தான் இருக்காரு. எப்படி பார்க்கலாம், ராகவா லாரன்ஸ் காஞ்சனா 4 எந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசனோட தங் லைஃப் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டாக பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரியில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசான கிளைமேக்ஸ் ஃபைட் சீனாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கமல், சிம்பு, அசோக் செல்வன் இந்த சீனில் இப்போ வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரியில் ஏர்போர்ட்டில் இந்த படத்துக்கான 2 டேஸ் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது 150 ஜூனியர் ஃபைட்டரை வச்சு இந்த ஷூட்டிங்கை வந்து பிளான் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மணிரத்னமோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தான் எடுக்க டேரக்டர் மணிரத்னம் பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பெரிய காம்போ திரும்பவும் படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட காம்போ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரபாஸோட ஒரு பிக் ப்ராஜெக்டான கல்கி இந்த படத்துக்கான ட்ரைலர் பார்த்தீங்கன்னா June 10 ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாக அஸ்வின் தான் இந்த படத்தோட டேரக்டர். இந்த படத்துக்கு நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரபாஸ், அமிதாப் பச்சன், நம்ம குலநாயகன் கமல்ஹாசன், கிருஷ்ணா பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. வெப்பனி பார்க்கலாம், June 10 ரிலீஸ் ஆகிற கல்கியோட ட்ரைலர் எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் 27 ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ஆர்யா பார்த்தீங்கன்னா திரும்பவும் பா ரஞ்சித் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சார்பட்ட பரம்பரை 2 கிடையாதுங்க. அதாவது ஒரு செப்பரேட்டான ஃபிலிம், அதை வெறும் 45 டேஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்கில். அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு ஒரு சின்ன ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், பா ரஞ்சித் என்ன மாதிரி இந்த படத்தை செதுக்க போகிறான்னு சொல்லிட்டு. ஆக்டர் சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வீரா தீரா சூரா படத்தோட ஷூட்டிங்கில் இருக்காருங்க. படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 20% ஒரு 30% ஷூட்டிங்கை வந்து முடிச்சுட்டாங்க மூவி டீம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சித்தா படத்தோட டேரக்டர் எஸ்.ஏ. அருண்குமார் தான் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஜியு பிரகாஷ். கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு எஸ்.ஏ. அருண்குமார். ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து ரிலீஸ் ஆன கிளீம்ஸ் வீடியோவும் சரி, ஒரு சின்ன கிளீம்ஸ் வீடியோவும் சரி, வேறு லெவல் ஐபி இந்த படத்து மேலே ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சியான் விக்ரமோட கெட்டப்பும் சரி, ஒவ்வொரு ஃப்ரேமும் வர சீனும் சரி வேறு லெவல் தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.